MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Vicura Wellness Clinic. Cool sculpting procedure. உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கணும். சோப்பு போடணும் போடணும், ஓடணும் குதிக்கணும். என்ன வயசில்? 82 வயசில் முடியுமா? பெஸ்ட் ஹோட்டல் எதுன்னு கேட்பேன். பெஸ்ட் ஹோட்டல் எதுன்னு கேட்டால் என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். உங்கள் ஒய்ஃபோட ஹோட்டல் பெஸ்ட் ஹோட்டல், உங்கள் அம்மாவோட ஹோட்டல் பெஸ்ட்டு. இக்கிகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல ஒரு வார்த்தை இருக்கு. இதுக்கு எப்படி இக்கிகாய் பயன்படுது? எப்படி சார்? அந்த ஊர்ல போனா ஒரு 1000 பேர் 100 வயசு இருக்கும், 100 வயசு இருக்கும், 1000 பேர் எப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? மா சுப்பிரமணியம் எங்க மதிப்பிற்குரிய ஹெல்த் மினிஸ்டர் சொன்ன, டாக்டர் நீங்க ஓட ஆரம்பிச்சீங்க, எல்லாருமே ஓடுறாங்க. வாழ்வது மற்றவர்களுக்காக. ஸோ இப்போ செய்யற தொழில ரொம்ப ஆழமா நேசிச்சு செய்யறது தான் இக்கிகாய். ஒன்று நேசித்து செய்யணும், மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அது பண்ணுறதுனால உங்களுக்கு வருமானம் வரணும். அப்போ எதை பற்றியும் கவலைப்படாமல், யாரையும் ஏமாற்றாமல், பொய் சொல்லாமல் அது பண்ணுற தொழில் தான் அப்போ இக்கிகாய். இந்த இக்கிகாயை நம்மளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா ஒரு 100 வயசு வரைக்கும் வாழலாம் ஆரோக்கியமாக வாழணும். 100 வயசு இருக்கிறது சார், தண்ணி போட வேண்டாங்கிறீங்க, மட்டன் சாப்பிட வேண்டாங்கிறீங்க, அது பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாங்க. இருந்து என்ன சார் பிரயோஜனம்ங்கிறார் ஒருத்தர். சொன்னேன் எதுக்கு சார் இருக்கிறது? அடப்பா இப்படி சொல்லாதையா. இப்போ மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்குன்னு சொல்லுது சார். மனசு டென்ஷனாக இருக்கா? தனித்திரு, வெளித்திரு. ஐன்ஸ்டைன் இருக்கான்னு வைங்க, அப்துல் கலாம் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஐன்ஸ்டைன் இருக்கான்னு வைங்க. இவங்கெல்லாம் ஒரு தனித்திருந்து தான் அவங்களுடைய தனித்தன்மையை பெற்றார். யாருக்கு தனிமையாக இருக்கிறாங்களோ பெரிய சாமியார். ரஜினிகாந்தோட லைஃப் ஸ்டைல், அவர் ஸ்டைலே வேறு. ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரிங்கிறார். ஆனால் நம்ம தமிழனுக்கு 100 தடவை சொன்னால் கூட ஒரு தடவை ஏற மாட்டேன். லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது லைஃப்பை சந்தோஷமாக வைக்கிறது தான் லைஃப் ஸ்டைல். எப்படி வேணாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை கிடையாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படி வேண்டுமானால் வாழ்க்கைங்கிறது. அப்போ உன்னோட வாழ்க்கை ரொம்ப சுருங்கிய வாழ்க்கை. ஒன்று எவனும் ஞாபகம் வைக்க மாட்டேன். பெர்மனெண்ட்டாக ஒன்று ஞாபகம் வைக்கணும்னா நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு பத்மஸ்ரீ டாக்டர் கேஜி பக்தவச்சலம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்களை பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் சார், என் பேர் டாக்டர் பக்தவச்சலம். எனக்கு என்ன கேள்வினா, அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு மருத்துவம் இல்லை, வியாதிகளும் இல்லை, நாள்பட இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இதயம் சார்ந்து நம்ம பேசும்போது நிறைய ஆய்வுகள் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா சார்? ஆய்வு முடிவுகள்லாம் வருது. அப்போ இதயம் சார்ந்து எந்த மாதிரியான ஆய்வுகள்லாம் நடந்திருக்கு? இன்னைக்கு தேதியில் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு? ரிசர்ச்னு சொல்றீங்க. ஆய்வுகள்ங்கிறது இங்கிலீஷில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். டு பி ஹெல்த்தி, வாட் சார்ட் ஆஃப் அ டயட் யூ ஷுட் டேக், வாட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரெக்வயர்ட் டு கீப் யூ ஹெல்த்தி. ஹெல்த் அப்படின்னா ஹெல்த் இஸ் வெல்த். செல்வம்ங்கிறது உடம்புல தெம்பு இருந்தால் தான் செல்வம். பணம் பேங்க்கில் பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது? உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கணும். சோப்பு போடணும், ஓடணும் குதிக்கணும். என்ன வயசில்? 82 வயசில் முடியுமா? சார் எப்படி சார் இருக்கிறீங்கன்னு என்ன கேட்பாங்க. சார் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் வண்டி ஓடுதுங்க. என்னங்க வண்டி ஓடுதுன்னு சொன்னேன். என்னங்க அர்த்தம்? ஒன்று காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், யூரின் போகுது, மோஷன் போகுது, பசிக்குது, சாப்பிடுறது ஜீரணமாகுது, படுத்தா தூக்கம் வருது. இதுக்கு மேலே என்ன வேண்டியிருக்குங்க? நிறைய பேர் பணக்காரருக்கு படுத்த தூக்கம் வர்றதில்ல, கொஞ்சம் பேர் ஜீரணமாகிறது இல்லை, ஜீரணமாகாமல் கான்ஸ்டிபேஷன் வருது, கண்ணு தெரியறதில்லை, பேச முடியறதில்லை, பேசுறது புரியல, ஞாபக சக்தி குறைஞ்சி போயிடுதா, அல்சைமர் வந்துடுது, ஞாபக சக்தி குறைஞ்சி போய் அல்சைமர் வருது. நான் என்ன சொல்கிறேன் சார், வாழ்வது நமக்காக. நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இல்லைன்னா நம்ம எங்கே போய் தலையை வச்சு முட்டிக்கிறது? சார் நீங்கள் வாழ்கிறது பணம் சம்பாதிக்க கரெக்டு, பணம் ரொம்ப முக்கியம். ஒரு பெட்ரோல் மாதிரி, ஒரு காருக்கு ஒரு பெட்ரோல் ஊற்றினா தான் வண்டி ஓடும். ஆனால் அந்த என்ஜின் நல்லா இருக்கணுமில்ல. நீங்கள் பெரிய மெர்சிடிஸ் பென்ஸ் கார் இல்லை ரோல்ஸ் ராய்ஸ் கார், என்ஜின் நல்லா இல்லைன்னா பார்க்குறதுக்கு நல்லா இது என்னங்க பண்ணுறது? என்ஜின் சுவிட்ச் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் ஆகணுமில்ல. அப்புறம் அமுத்துனா 0 to 5 செகண்ட்ஸில் 90 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போகுது. இப்போ லேட்டஸ்ட் கார்ஸ் எல்லாம் வருது இல்லை, கியான்னு ஒரு கார் வருது. அட்வர்டைஸ்மெண்ட் புது ஹோட்டலில் வந்து பார்த்தேன் நான், அற்புதமாக இருக்குது இந்த ஹோட்டல், புல்மேன் ஹோட்டல். அப் நார்த் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் இங்கே வந்ததே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டாப், நான் என்ன சொல்கிறேன், ஹோட்டலுக்கு போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் எது ஹெல்த்தியான ஃபுட் ஒன்று சூஸ் பண்ணி சாப்பிடும்.
நான் யூஸ்வலாகவே சொல்லுவேன், ஹோட்டலுக்கு போகாமல் பெஸ்ட்டு ஹோட்டல் எதுன்னு கேட்பேன். பெஸ்ட்டு ஹோட்டல் எதுன்னு கேட்டால் என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன். உங்கள் ஒய்ஃபோட ஹோட்டல் பெஸ்ட் ஹோட்டல், உங்கள் அம்மாவோட ஹோட்டல் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவும் உங்கள் ஒய்ஃபும் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக காலங்காலத்தில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாம்பார் பண்ணுவாங்க, இட்லி பண்ணுவாங்க. ஆனால் சாரி, சம் ஹோட்டல்ஸ் எல்லாம் வியாபாரத்துக்காக ருசியை ஆட் பண்ணுறாங்க. அஜினமோட்டா போடுறாங்க, நிறைய காரத்தை போடுறாங்க, என்னென்னமோ பேரில் போடுறாங்க. எனக்கு என்னமோ தெரியல, சம் ஆஃப் தி ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. கொஞ்சம் ஹோட்டல்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் சம்பளம் சரியாக கொடுக்கறதில்ல, இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்கறதில்ல. ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்களா, அங்கே சாம்பாரை கலக்கிட்டு இருக்காரு. போன மாதம் சம்பளம் கொடுக்கல, இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் கொடுக்கல. ஆமாம் சொல்கிறாரு, நாசமாக போகன்னு. சாம்பார் நல்லா தான் இருக்கும், அவங்க போட்ட இன்க்ரீடியன்ட் எது நாசமாக போக. நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்? இல்லை, எல்லா ஹோட்டலை பற்றி சொல்ல. சில ஹோட்டல்கள் நல்ல தரமான சாப்பாடு கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தோம்னா ஃபுட் பாய்சனிங் வருது. சார் ஹோட்டலுக்கு இன்றியமையாதப்போ போக வேண்டியதான். வெளியூருக்கு போகிறீங்க, வெளிநாட்டு போகிறீங்க, என்ன சார் நான் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லி கொடுக்குறேன். காரம் இல்லாமல் சாப்பிடுவேன். காரத்தை சாப்பிட்டா டைஜஷன் கெட்டு போகுது. இக்கிகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு வார்த்தை இருக்குது சார். இப்போது இந்த இக்கிகாய் இதை பற்றி ஏற்கனவே நீங்களும் பேசியிருக்கீங்க சார். நிறைய விஷயங்கள் இதை பற்றி தொடர்ந்து பேசப்பட்டே வருது. அதில் என்ன அப்படி ஒரு சீக்ரெட் இருக்குது சார்? அதை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் நம்ம? அப்துல் கலாம் சொன்னார், இந்தியா வில் பி அ பவர்ஃபுல் கண்ட்ரி இன் 2020. பவர்ஃபுல் கண்ட்ரினா நியூக்ளியர் பவர் கிடையாது. ஹெல்த்தியஸ்ட் சிட்டிசன்ஸ் இருக்கிற ஊர் தான் பவர்ஃபுல் கண்ட்ரி. துப்பாக்கி தூக்கணுமில்ல, தூங்காமல் வேலை பண்ணணுமில்ல டாக்டரு, மக்களுக்கு சேவை செய்யணுமில்ல பாலிட்டிஷியனு. பவர்ஃபுல்லுங்கிறது மென்டலி பவர்ஃபுல், இன்டலெக்சுவலி பவர்ஃபுல், எமோஷ்னலி பவர்ஃபுல். பவர்ஃபுல் அப்படிங்கிறது, சார் ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசுகிறாரு அப்படின்னா அவர் பேசுறதுல அர்த்தம் இருக்குது, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நமக்கு தெரியுது. பவர் அப்படிங்கிறது, தி பவர் ஆஃப் அ மேன் இஸ் பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ். உச்சி மீது வான் எழுந்து வீழினும் அச்சமில்லை என்பது இல்லையே. தமிழுக்கு அமிழ்தென்ற பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசுகிறார்ல, கிஸ்தியாய் கேட்கிறாய், கிஸ்தி தொலைத்து விடுவேன். எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, நாற்று நட்டாயா, நீர் விட்டாயா? அவன் கேட்குறான்ல, தூக்கில் போட்டான். அது போயிடுது. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. கட்டபொம்மனை ஞாபகம் வச்சுருக்கோம், வ.உ. சிதம்பரனார் ஞாபகம் வச்சுட்ருக்கோம், கப்பலோட்டிய தமிழன். என்ன சார் நீங்கள் பிறப்பது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. இதுக்கு எப்படி இக்கிகாய் பயன்படுது? ஆஹா, எப்படி சார்? அந்த ஊரில் போனால் ஒரு 1000 பேர் 100 வயசு இருக்கிறோம், 100 வயசு இருக்கோம் 1000 பேர். எப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்ன படிப்பு படித்தேன், சமுதாயத்துக்கு உபயோகக்கூடிய படிப்பு படித்தேன். நான் டாக்டர் படிச்சுக்கேன்னு வைங்களேன், இந்த டாக்டர் படிப்பு மக்களுக்கு உபயோகமாகிறதா இல்லையா? ஸோ உபயோகமான படிப்பு படித்தேன். அந்த படிப்பு, அந்த தொழில், டாக்டர் தொழில், மருத்துவ தொழிலை ஆசையோடு செய்கின்றேன். அப்போது நான் படித்த படிப்பு டாக்டர், நான் செய்வது தொழில் டாக்டர். அதன் மூலம் எனக்கு வருமானம் வருகிறது, அந்த தொழில் மூலம் வருமானம் வருது. ஆனால் இந்த தொழில் மூலம் சமுதாயம் பயனடைகிறதா? நான் பண்ணுற தொழில் பணம் வருது, சந்தோஷம் வருது, நான் படித்தது அதுக்காகத்தான். மக்கள் பாராட்டுறாங்களே, இவன் டாக்டர் ஐயா, பக்த வச்சிருக்கிற டாக்டர் ஐயா, அவன் எத்தனை பேர்த்துக்கு வைத்தியம் பண்ணுறான், எத்தனை பேருக்கு வியாதி வராமல் இருக்கிறதுக்கு புக்கு சொல்கிறான். நான் ஒரு கராட்டே சேனலில் பேசினேன், இப்படி தான் ஓடணும், எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சுப்பிரமணியம் எங்கள் மதிப்பிற்குரிய ஹெல்த் மினிஸ்டர் சொன்ன, டாக்டர் நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்க, எல்லாருமே ஓடுறாங்க. நீங்கள் ஏதோ லோடிங் டோஸ்ன்னு சொல்கிறீங்க. நான் கொண்டு போய் பிரைமரி ஹெல்த் சென்டர் 8000 பிரைமரி சென்டர் மாத்திரை வச்சேன், ஃபஸ்ட் எய்டு மாத்திரை. ஹாஸ்பிட்டல் சேர்றதுக்கு முன்னாடி அந்த மாத்திரை சாப்பிட்டா உயிரோடு போய் சேரலாம்னு நீங்கள் சொன்னீங்க. ஒரே வருஷத்தில் 7000 பேரை காப்பாற்றிட்டோன்னு எங்கள் ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறார். வாழ்வது மற்றவர்களுக்காக. கடவுள் ஒரு மனிதனை உருவாக்குனார்னா இது ஒரே ஒரு ஜென்மம். கடவுள் கிரியேட் பண்ண 1,00,000 பிறப்புகளில் மனித பிறப்பு தான் முக்கியமான பிறப்பு. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிறப்பு மனித பிறப்பு. புழுவாய், பூச்சியாய், பறவையாய் பிறந்து, கூன் இல்லாமல், குருடு இல்லாமல் மனுஷனாக பிறந்திருக்கமில்ல, அதுக்கு தவம் செய்யணும். ஸோ இப்போ செய்கிற தொழிலை ரொம்ப ஆழமாக நேசித்து செய்கிறது தான் இக்கிகாய். ஒன்று நேசித்து செய்யணும், மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், அது பண்ணுறதுனால உங்களுக்கு வருமானம் வரணும். அப்போ எதை பற்றியும் கவலைப்படாமல், யாரையும் ஏமாற்றாமல், பொய் சொல்லாமல் அது பண்ணுற தொழில் தான் அப்போ இக்கிகாய். எப்படி உங்களுக்கு மனசில் டென்ஷன் அப்படின்னா என்ன வருது? டென்ஷன் சொன்னால் மற்றவங்களோட மனசை புண்படுத்துறீங்க. நான்
சார் எனக்கு 100 கிலோ இருக்குன்னா நீங்கள் அனாவசியமாக சாப்பிட்றீங்க. அளவாக சாப்பிட்ணும், அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணணும், நிம்மதியாக தூங்கணும், காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், நல்ல நல்ல புக்ஸு படிங்க, திருக்குறள் படிங்க, பைபிள் படிங்க, குரான் படிங்க. இந்த இக்கிகாயை நம்மளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு 100 வயசு வரைக்கும் வாழலாம் ஆரோக்கியமா. ஆரோக்கியமாக வாழணும். 100 வயசு இருக்கிறது சார். தண்ணி போட வேண்டாங்கிறீங்க, மட்டன் சாப்பிட வேண்டாங்கிறீங்க, அப்புறம் அது பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாங்க. இருந்து என்ன சார் பிரயோஜனம்ங்கிறார் ஒருத்தர். நான் என்ன சொன்னேன், எதுக்கு சார் இருக்கிறது? அடப்பா இப்படி சொல்லாதையா. நம்ம 100 வயசு, நம்மளோட ஆயுசே 110 சதமானம் பவத்து அப்படின்னா 110. நம்மளுடைய வாழ்க்கை 110. 2 கழுதை வயசுனா கழுதைக்கு வயசு 12, நாய்க்கு வயசு 12, யானை வயசு 100, மனுஷனுக்கு 100 வயசு இருக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரு. கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்காதீங்க, கடவுளை பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன் சார். உண்மையாலே என்னை பார்த்து கடவுளுங்கிறாங்க சார். உசுரை காப்பாற்றும் போது டாக்டர் பார்த்து கடவுளுங்கிறாங்க. உசுரை காப்பாற்றாமல் பணத்தை மட்டும் வாங்கினா சார் அவன் சனியன்னு சொல்கிறாங்க சார். இப்போ கடவுளுங்கிறது ஒரு தன்மை, ஒரு உருவம் கிடையாது. கடவுள் தன்மை. இப்போ காற்றடிக்குது கடவுள், வாயு பகவான். சூரிய பகவான் இல்லைன்னு நமக்கு செடி கொடியெல்லாம் ஒன்றும் வராது சார். சூரியன் ஒரு பகவான், காற்று வாயு பகவான், வருண பகவான். மழை பெய்யலைன்னா மழை அதிகமாக பெய்யக்கூடாது, வருண பகவான். அப்புறம் பூமாதேவி. ஆமாம். இப்போ நம்ம ஆரம்பத்துல பேசின மாதிரி சார், ரிசர்ச் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு, இப்போ மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்குன்னு சொல்லுது சார் இந்த மருத்துவம் சார்ந்த ஆய்வுகள் எல்லாம்? முன்னெல்லாம் சார் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் ஆஸ்பத்திரிகளே அதிகமாக இல்லை சார். ஆஸ்பத்திரி சித்த வைத்தியம், நாட்டு வைத்தியம், ஒரு வெஜிடபிள்ஸில் 100 வெஜிடபிள்ஸ் இருக்குது. அந்த 100 ஒவ்வொரு வெஜிடபிளும் ஒரு வைத்தியம். சொரக்காய், பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய் எல்லாமே ஒரு வைத்தியம் சார். அது மாதிரி கீழநெல்லி, மஞ்சள் காமாலைக்கு கீழநெல்லி, கண் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஒரு வெஜிடபிள். எல்லாமே நேச்சுரல் வெஜிடபிள்ஸ் தான். நேச்சுரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரலாக இருக்கக்கூடிய மூலிகைகள். அது மலையில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. சம்டைம்ஸ் மரத்தில் இருக்க அந்த பட்டை இருக்குது பாருங்கள், அதே வைத்தியம் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா கிராம்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிராம்பு, பட்டை, லவங்கம், பட்டை, இஞ்சி, தக்காளி, மணத்தக்காளி, சின்ன ஒரு இது இருக்குது பாருங்கள். இது எல்லாமே மருத்துவம் இருக்குது சார். எனக்கு வயிறு சரியில்லை, கேஸ் ட்ரபிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணாங்க தெரியுங்களா? லங்கனம் பரம ஔஷதம். வயிற்ற பட்டினி போடுங்க சார், ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிங்க, ஒவ்வொரு மணி நேரம் 2 மணி நேரம் தண்ணி. எந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி போக வேண்டியதில்லை. ஏதோ தப்பான ஆகாரத்தை போட்டு உள்ளே போய் கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஜாஸ்தியாக ஃபார்ம் ஆகுது, அப்போ எரிச்சல் ஆகுது, நெஞ்செரிச்சல் ஆகுது, வாந்தி வருது, வயிற்று வலிக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஜீரண உறுப்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். லங்கனம் அப்படின்னா பட்டினி போட்டுரும், பரம ஔஷதம். மனசு டென்ஷனாக இருக்கா, தனித்திரு, வெளித்திரு, பசித்திரு, தனியாக இரு, 4 மணிக்கு எதிரி, சாப்பிடாத, தண்ணி மட்டும் குடி. அதுக்காக தான் போகிறாரு. காட்டுக்குள்ளே ஏன் போகிறாங்க? கௌதம புத்தர் போனார், ஒரு போதி மரத்துக்கடியில் உட்கார்ந்தாருன்னா தியானத்தில் உட்கார்றாரு. நான் யார், நான் ஏன் பிறந்தேன், என்னுடைய தேசத்தில் இவ்வளோ பேர் ஏன் கஷ்டப்படுறாங்க? சித்தார்த்தர் கௌதம புத்தரை மாற்றிருந்த அந்த தனிமை, அந்த அந்த மரம் இல்லை. தனித்திருப்பவர்களுக்கு இப்போ நம்ம ஊர்லேயே அப்துல் கலாம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஐன்ஸ்டைன் இருக்கான்னு வைங்களேன், இவங்கெல்லாம் ஒரு தனித்திருந்து தான் அவங்களுடைய தனித்தன்மையை பெற்றார்கள். யாருக்கு தனிமையாக இருக்கிறாங்களோ ஒரு பெரிய சாமியார் ஆயிடுவாங்க. பெரிய பெரிய சாமியார்லாம் அவங்களுக்கு தனிமையாக, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர். ஞானம் அப்படிங்கிறது படிப்பு, யூனிவர்சிட்டியில் படித்தா படிப்பு வரும். ஒரு ஆயிரக்கணக்கான பேரை பார்த்து அவங்க என்ன நல்லது பண்ணாங்கன்னு படித்தாவே நமக்கு ஞானம் வந்துடும். புக்ஸ் எல்லாம் ஏன் பப்ளிஷ் பண்ணுறாங்க? பயோகிராஃபி புக்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைகள நிறைய படிக்கணும். மகாத்மா காந்தி பற்றி தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் எழுதினார். இப்போ புத்தகம் வாசிக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு மூளைக்கு ஒரு அறிவு பசி. ஓகே, அது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ், ஃபென்டாஸ்டிக் எக்ஸசைஸ். யார் அதிகமாக புக்கு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மறதி வராது. இந்த அல்சைமருங்கிறது மறதி வியாதி. அந்த வியாதி வராமல் இருக்கணும்னா எப்போ பார்த்தாலும் படிக்கணும். எனக்கு 82 வயசு ஆச்சுன்னு வைங்களேன், எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு லைப்ரரியே இருக்குது. ஒரு 4000 புக்கு வச்சுருக்கேன். உண்மையில் சொல்கிறேன். ஓகே, நான் எழுதின புக்கே 19 புக்கு இருக்குது. மருத்துவ புக்கள் 100, மருத்துவம் சாராத புக்கு ஒரு 300-400. இந்த பயோகிராஃபிஸ் இருக்குது பாருங்கள், பயோகிராஃபி பெரிய பெரிய எழுதின ஆட்டோபயோகிராஃபி, மற்றவங்க எழுதின எல்லாம் தேடி வச்சுருக்கேன்.
எந்த புக் எடுத்தாலும் எனக்கு ஒரு புது விஷயம் கிடைக்குது, புது விஷயம் கிடைக்குது. அதாவது மைண்ட்ஃபுல்லாக எல்லாம் பண்ணணும்னு ஒரு புக்கு படித்தேன். டூ எனிதிங் மைண்ட்ஃபுல். சாப்பிட்றது கூட தனிமையாக உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. தனியாக பசிக்கும் போது தான் சாப்பிடணும். சாப்பிட்டு உணவு கம்ப்ளீட்டாக ஜீரணமான பின்னால் தான் அடுத்த உணவுக்கு போகணும். காலையில் 7:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், 1 மணிக்கு சாப்பாடு, ஈவினிங் நைட்டு இப்படியெல்லாம் பண்ணுறதில்ல. எப்போ சும்மா காட்டில் இருக்க சிங்கத்தை பாருங்கள், பசிச்சா தான் வேட்டையாடும். அது வேட்டையாடணுமே பக்கத்தில் போய் ஒன்றும் பண்ணாது. பசிக்குங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபினாமினன். வயிற்றில் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் சாப்பிடுன்னு சொல்கிறதும் பசிப்பு. நம்ம டைமுக்கு நம்ம நொறுக்கு தீனி சாப்பிட்றதும், அது ஏதோ சிக்கன் ஃப்ரை, ஃப்ரெஷ் ஃப்ரை என்னமோ சொல்கிறாங்கல்ல, அவசியம் இல்லை. அப்போ வயசு குறைஞ்சிடும். அதிகமாக சாப்பிட்றவனுக்கு வயசு குறைவு, குறைவாக சாப்பிட்றதுக்கு வயசு அதிகம். எதுக்கு சார் வயசு இருக்கணும்? இந்த தேசம் ஞானம் உள்ள பெரியவர்களை பார்க்கணும். தேசத்துக்கு முன்னேற்றத்துக்கு முக்கியமானவர்கள் அப்துல் கலாம் மாதிரி, வாஜ்பாய் மாதிரி, மோடி மாதிரி, மகாத்மா காந்தி மாதிரி, CN அண்ணாதுரை மாதிரி அறிவுள்ளவர்கள் இருக்கணும். அப்போ தான் அறிவுள்ள சமுதாயம் வரும். அறிவுள்ள சமுதாயம் இருந்தால்தான் புதிய கண்டுபிடிப்புகள் வரும். உடம்பை நல்லா வச்சுக்கிறது எப்படின்னே ஒரு கண்டுபிடிப்பு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தே டிட் எ ரிசர்ச், விச் ஆர் தி ஐட்டம்ஸ் வென் யூ கன்சியூம், என்ன ஆகாரங்களை சாப்பிடும் பொழுது உடம்பு தெம்பாக இருக்கும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணும் பொழுது, அந்த ஆரம்பத்தில் ஒன்றுமே ரிசர்ச் பண்ணாமல் நம்ம மூதாதையர்கள்லாம் என்ன பண்ணாங்க, களி சாப்பிட்டாங்க, ராகி களி, நெய் ஊற்றுறாங்க, பசு நெய் ஊற்றுறாங்க, கீரை சட்னி, நல்ல எல்லாமே ஆட்டி பண்ணுறது. இந்த மாதிரி வாய்க்கு ருசியாக இருக்கிறது மட்டும் சாப்பிடல, உடம்புக்கு எது நல்லது, சுண்ணாம்பு, வெத்தலை சுண்ணாம்பு போட்டாங்க. சுண்ணாம்புல கால்சியம் இருக்குது. ஒரு எண்ணெய் தேய்ச்சிட்டு வெயில் நின்னாங்க. வெயில் நிற்கும்போது வைட்டமின் D வருதுன்னு ஸ்விம் பண்ணாங்க, துணி துவைச்சாங்க, எல்லாத்தையும் வீடு கூட்டினாங்க. எக்ஸசைஸ் சார், அது நேச்சுரலாக பண்ணுற வேலையிலே எக்ஸசைஸ். நம்ம ஜிம்னாசியத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. குழந்தைய தூக்கிறது, குழந்தை கூட தூக்கிட்டு ஓடுறது, கோயிலுக்கு போகிறது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. கோயிலுங்கிறது அங்கே ஒரு அமைதியான இடம், அங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம். அந்த சிலைக்குள்ளையா கடவுள் இருக்கு? இல்லை. நட்ட கல்லை 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணமுணக்கும் மூடனே, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். பாம்பாட்டி சிவபாக்கியர் சொன்னார், நட்ட கல் மேலே அபிஷேகம் பண்ணி பூவை போட்டு சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யேத்ரி சொல்லலாம். ஆனால் கல்லுக்குள்ளே கடவுள் இருக்கிறா என்ன தெரியாது. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே கடவுள் இருக்கார். இந்த கடவுள் தன்மை வெளிப்பட வேண்டும் என்றால் நல்ல ஆகாரம், நல்ல எண்ணங்கள், நல்ல நண்பர்கள், நல்ல இடம், நல்ல கோவில், நல்ல புத்தகங்கள், இதெல்லாம் தான் நல்லவனாக மாறுவீங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆகாரங்கிறது ஒரு காரில் போடுற பெட்ரோல் மாதிரி. பெட்ரோல் போடுற காரில் போய் நீங்கள் கெரசின் ஊற்ற முடியுமாண்ணா? முடியாது. வெஜிடேரியன்னா வெஜிடேரியன் தான் சாப்பிடும். நான் வெஜிடேரியன் சாப்பிட வேண்டாம்னு சொன்னால் என்னை யாரும் பார்க்க மாட்டேங்கிறேன். ஏதோ நாளைக்கு சாப்பிடுங்க. வெஜிடேரியன் டயட் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டு, தினம் நான் வெஜிடேரியன் டயட் சாப்பிட்டு தப்பு. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்களுக்கு, நான் யூஸ்வலாக தமாஷா பேசுறது, எத்தனை பேருக்கு சிக்கன் பிரியாணி, எத்தனை பேருக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும்? 100 பேர் தூக்குறாங்க. அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் ஆடாக பிறப்பீங்க. என்னையாது அட, ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டும்போது அவங்க அம்மா ஆடு அங்கேருந்து பார்க்குது, இல்லை நம்ம குழந்தைய வெட்டுறானே நாசமாக போக, அடுத்த ஜென்மத்தில் ஆட்டுக்குட்டியாக பறக்கட்டும்னு அந்த அம்மா சொல்லுமில்ல. ஆட்டுக்குட்டி அம்மாவுக்கு மனசு இருக்குமில்ல. அவன் கண்ணுக்கு முன்னாலேயே நீ கழுத்தை வெட்டினீங்கன்னா ஒன்றுமில்லை சார். உங்கள் குழந்தைய ஒரு அடித்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டேய் தொலைச்சி போட கொண்டு போட வேண்டாம் அப்படிங்கிறேன். ஸ்கூலில் டீச்சர் ஸ்கேலில் ஒரு அடி அடிக்கிறார், உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கல்ல. தவறை திருத்துவது ஸ்கேலில் அடிக்கிறது இல்லை. மனுஷனுடைய மனசை மாற்றுறது திரும்ப 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 பேசினா தான். திருக்குறள் படிக்கிறீங்களா? திருக்குறளா? நான் எங்கே சார் திருக்குறள் படித்தேன்? இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். திருக்குறள் என்ன சார் கேட்குறாரு ஒருத்தர், BA MBBS படித்தவர். நான் சொன்னேன், அவர் ரஷ்யாவில் படிச்சுட்டு வந்தார். திருக்குறளுங்கிறது திருவள்ளுவர் எழுதின அற்புதமான புத்தகம். 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதினார். 2 வரியில் அருட்பால், பொருட்பால், புறத்துப்பால், காமத்துப்பால் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாரு. 2 வரி இல்லையா சார்? 2 அடியில் சொல்லிக் கொடுக்குறாரா? இல்லை சார், எங்கள் பொண்டாட்டி ஒரே அடியில் சொல்லிக் கொடுக்குறா சார். திருக்குறளில் படிங்க சார். நிறைய வீட்டு நிலைமையெல்லாம் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டார். அது ஒன்றை இஷ்டம் அப்பான். கல்யாணம் பண்ணி தான் தீரணும்னு கேட்டேன். அது ஒன்றை இஷ்டம் ஐயா. காதலிச்சு பண்ணலாமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பெட்டரா?
நீ என்னையா கேட்குற? கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடலாமா, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்குறியா? அது உன்ற இஷ்டம் ஐயா. ஆனால் அப்பா அம்மா பர்மிஷன் வாங்கினீங்கன்னா அவங்க சொத்து உனக்கு வரும், உங்க ஆசீர்வாதம் வரும். யாரும் சொல்லாமல் ஓடி போனீங்கன்னா அவங்க சொத்து வேற யாராவது தர்மஸ்தாபனத்துக்கு எழுதி வச்சுருவாங்க. அதனால் சொத்துங்கிறது நீ தான் சொத்து. உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சொத்துங்கிறது நீ தான். பேங்க்கில் இருக்க பணம் கிடையாது. உன்னை நம்பித்தான் அவங்க ஒரு தோட்டத்தை வச்சுருக்காங்க. 10 ஏக்கரா தோட்டம், 10 மாடு, 20 தென்னை மாடு. நீ தானே வரணும். இல்லைங்க நான் மிலிட்ரியில் சேரணுங்க. விவசாயம் யாரா பண்ணுவான்? அட உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். பெஸ்ட் தொழில் என்னங்கிற விவசாயம். அதுக்கு அடுத்தது ஆசிரியர் தொழில், அதுக்கு அடுத்தது மருத்துவர் தொழில், அதுக்கு அடுத்தது மருத்துவரை சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர் தொழில். நான் இந்த 3வது தொழில் 4வது தொழில். எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க. நான் பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் பார்க்குறது இல்லைங்க. இன்றைக்கி என்ன டெய்லி கலெக்ஷன் அப்படின்னு என் அக்கௌண்ட்டை கேட்டு பாருங்கள். என் அக்கௌண்ட் கேட்டு பாருங்க. ஜெயக்குமார் இருக்கார், காந்திராஜ் இருக்கார், வசந்தி மேடம் இருக்கார், கேட்டு பாருங்க. அக்கௌண்ட் நீ எத்தனை பேர்த்துக்கு என் வைத்தியம் பண்ணேன், எத்தனை பேரை சந்தோஷப்படுத்தினேன், எத்தனை பேர் உயிரை காப்பாற்றினேன், இதுதான் பேலன்ஸ் ஷீட். எஸ், இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் முழுசாவே மாறிடுச்சு. நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல அந்த காலத்து மாதிரி அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கான ஆயுட்காலம் ஒரு மனிதனுடைய சராசரி அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னும் பேசுகிறாங்க. இது ரெண்டும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கே சார், இது எப்படி சாத்தியமாச்சு? லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நாம் வாழும் முறை. ரஜினிகாந்தோட லைஃப் ஸ்டைல் அவர் ஸ்டைலே வேறு. ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரிங்கிறார். ஆனால் நம்ம தமிழனுக்கு 100 தடவை சொன்னால் கூட ஒரு தடவை ஏற மாட்டேங்குது. லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது லைஃப்பை சந்தோஷமாக வைக்கிறது தான் லைஃப் ஸ்டைல். நீ போடுற சூட்டு, பேண்ட்டு, டையி, நீ போடுற மோடியோட ஜாக்கெட், அது லைஃப் ஸ்டைல் கிடையாது. முகத்துக்கு நிறைய பவுடர் போடுறது, ஃபவுண்டேஷன் போடுறது, லிப்ஸ்டிக் போடுறது, அதெல்லாம் லைஃப் ஸ்டைல் கிடையாது. ஓகே, ஸ்டைலாக இருக்கிறது லைஃப் கிடையாது. லைஃபே ஒரு ஸ்டைலாக இருக்கணும். வாழ்ந்தால் இவன் மாதிரி இருக்கணும்டா, இவன் மாதிரி இருக்கணும்டா. காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறான், உழைக்கிறான், 12 மணிக்கு சாப்பிட்றான், பின்ன உழைக்கிறான், மற்றவர்களுக்காகவே இவன் உடம்பு, அதுதான் லைஃப் ஸ்டைல். மற்றவர்களுக்காக வாழ்வது தான் லைஃப் ஸ்டைல். மற்றவர்களை பார்த்து உன்னை பாராட்டுவது லைஃப் ஸ்டைல் இல்லை, மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். சரி, இப்போ நான் அது சொன்ன மாதிரி சார், முன்னாடி வந்து அந்த லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்தது, ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருந்தது அப்படின்னாங்க. ஆனால் அன்றைக்கி ஆயுட்காலம் சராசரி குறைவாக இருந்தது அப்படின்றாங்க. இன்றைக்கி ஆயுட்காலம் அந்த சராசரி அப்படின்றது அதிகமாக இருக்குன்றாங்க. லைஃப் ஸ்டைல் கெட்டு போனதுக்கப்புறம் எப்படி இந்த ஆயுட்காலத்தினுடைய சராசரி உயர்ந்திருக்கு? இது முரண்பாடாக தெரியுது. அதாவது ஒரு ஆசிரியருடைய பார்த்து மாணாக்கர்கள் அவங்க லைஃபே மாற்றுவாங்க. ஆசிரியர்கள் முன்னுதாரணம், ஒரு ரோல் மாடல். ஒரு மருத்துவர் ரோல் மாடல். அந்த காலத்தில் ஒரு மருத்துவர் கிராமத்தில் இருந்தாலும் அவர் ஃபேமிலி டாக்டர். அந்த பேஷண்ட்டுக்கு, அந்த குடும்பத்துக்கு என்ன தடுப்பு ஊசி போடணும், என்ன மருந்து கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு யார் மாப்பிள்ளையாக வரணும்னு டிசைட் பண்ணுறது அந்த ஃபேமிலி டாக்டர். அந்த ஆசிரியருங்கிறது அங்கே இருக்கிற சின்ன கிராமத்தில் இருக்க ஆசிரியர் எல்லாமே தெரியும் அவருக்கு. இது பண்ணுறா, இது பண்ண வேண்டாம்னு சொல்லி கொடுப்பார். லைஃப் ஸ்டைல் மாற்றுறதே மருத்துவரும் ஒரு ஆசிரியரும். நல்ல அப்பா அம்மா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அதை விட ஒரு பொக்கிஷமே கிடையாது. நல்ல அப்பா அம்மா, யூ ஹவ் பீன் பார்ன் டு எ குட் ஃபாதர், குட் மதர், தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் பூன் யூ ஹேவ். நல்ல பசங்க, நல்ல குழந்தைகள் பிறகுந்தால் அது அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். அதாவது பணம் நிறைய, பேங்க் நிறைய பணம் இருக்கணுங்கிறத அவன் நினைக்கல. மனசு நிறையா இருக்கணும். மனசு, சார் ஐ லிவ்ட் அ லைஃப் ஆஃப் ஃபுல்ஃபில்லிங் லைஃப் அப்படின்னு சொல்கிறேன்னா, என்னுடைய மனசு ஃபுல்ஃபில் ஆகி போயிடுச்சு. எங்கள் அப்பா அம்மா மனசு ஃபுல்ஃபில் ஆகி போயிடுச்சு. என்னை கிரியேட் பண்ண ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம, அவருடைய மனசு உன்னை உண்டாக்கியிருக்கார்ல ஒரு கடவுள். அவருக்கு திருப்திகரமாக வாழ்க்கை நடத்துகிறது தான் பெஸ்ட்டு லைஃப் ஸ்டைல். அதுக்காக உங்களை சாமியாராக போக சொல்லலை. நீங்கள் வேதம் படித்து நீங்கள் சம்ஸ்கிருதம் படிக்க சொல்லலை. நீங்கள் மாதா கோயிலில் போய் பாஸ்டர் ஆகும்னு சொல்லலை. எந்த வாழ்க்கையில் இருக்கிறீங்களோ, பொய் பெரட்டு உருட்டு திருட்டு மிரட்டு இல்லாமல் நடந்தாவே நல்ல லைஃப் ஸ்டைலு. நீங்கள் பேண்ட்டு ஷர்ட்டை போட்டுட்டு நீங்கள் முட்டாள்தனமான வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா யாருக்குமே பிரயோஜனம் இல்லையா. ஜெயிலுக்கு போயிடுறாங்க, கடனை வாங்குறாங்க, லண்டனுக்கு ஓடிடுறாங்க. ஏன்னா பேரெல்லாம் சொல்கிறாங்க, எங்கே லண்டன் போகிறான், ஒருத்தன் ஜெர்மன் போகிறான். இது என்ன லைஃப்னு எனக்கு புரியல. கடன் வாங்குறதே ஒரு தொழிலை உண்டாக்கி ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு வேலை கொடுக்குறது. எங்கள் அப்பா உதாரணத்துக்கு கோவிந்த சாமி நாயுடு கேஜி, அந்த கோவிந்த 5வது தான் படித்தார் சார். அவருக்கு 7 குழந்தைங்க சார். இப்போது திரும்பி பார்க்குறோம், 50 வருஷத்தில் எங்களெல்லாம் படிக்க வச்சவருக்கு 7 குழந்தைகள், 25,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் சார். இதுதான் சார் வாழ்க்கை. வேலை வாய்ப்பு உருவாக்குவது வாழ்க்கை. நம்பி வந்தவர்களை வைத்தியம் செய்து உயிர் படைப்பது வாழ்க்கை. இவன் மூலமாக நீங்கள் எவ்வளோ பணம் கிடைக்கும்,
வாட் இஸ் இன் ஸ்டோர் ஃபார் மீ? இவனுக்கு இது ப்ராமிஸ் பண்ணால் நான் பதவிக்கு வந்தால் நான் எப்படி நான் பணஞ்சமாயிக்கு? இது வாழ்க்கை கிடையாது. அலெக்சாண்டர் தி கிரேட்டு ஒரு 6 தேசத்துக்கு மன்னராக இருந்தார், 7 தேசத்துக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்தார். சின்ன வயசுலேயே 40 வயசுலேயே இறந்து போயிட்டார். போகும்போது அவருக்கு தெரிஞ்சு வச்சு வாழ்க்கைங்கிறது கடைசி ஒரு வாரம் கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னால் இன்னொருத்தர் தேசத்தை பிடிக்கிறது, ஒரு பொருளை தேடுறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது சொல்லி ஆயிரக்கணக்கான கிலோகிராம்ஸ் ஆஃப் கோல்டு, ஒரு கோடிக்கணக்கான வைரங்கள். என்ன ஆகும்? ஒரு வாரத்தில் உங்கள் உயிர் போயிடும். ஒரு வாரம் 7 days தான். நான் எங்கள் அம்மாவை பார்க்கணுமேனு கேட்குறாரு அலெக்சாண்டர் கிரேட் அவங்க டாக்டர்ஸ் கிட்ட. முடியாது சார், ஒரு வாரம் 15 நாள் ஆகும் ஊருக்கு போய் சேர்றதுக்கு. நீ உங்கள் 4 நாளில் போயிடுவீங்க அப்படின்னு. என்னடா 4 நாளில் போயிடும்? டே நான் மாவீரன்றா, அலெக்சாண்டர் தி கிரேட்ரா. இல்லை சார், ஹார்ட்டு ஃபெயிலியர் சார், லங்கு ஃபெயிலியர் சார், பிளட்டு குறைஞ்சி போச்சு சார். அவன் டாக்டர் அழுகிறான். என்ன அடிச்சு போட்டால் என்ன பண்ணுறது? ஏய் அப்போ நான் பிழைக்க மாட்டேனா? அப்போ என்ன பண்ணுறேன்? நான் சம்பாதிச்ச கோல்டு, வைரம், கோமேதகம் எல்லாத்தையும் ரோட்டில் போடுறேன், எல்லாம் முதிக்கிட்டோம். நான் தான் ஒன்றும் கையில் கொண்டு போக முடியாது. சவப்பெட்டி இந்த பக்கம் பெரிய ஓட்டை, 2 கை நீட்டுற வெளியே, 2 கை மேலே சூரிய பகவானை பார்க்கணும். அப்படியாப்பட்ட அலெக்சாண்டர் தி கிரேட் போகும்போது கையில் ஒன்றும் இல்லைன்னு பார்க்கட்டும்ல. எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற கார்டியாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட் தூக்கு சொல்லுங்களேன் சவப்பெட்டியை. எவனாலும் எனக்கு காப்பாற்ற முடியாது. நேரம் வரும்போது போய் தான் தீரணும். அலெக்சாண்டர் தி கிரேட்டு கொடுத்த ஞானம் நம்மளுக்கு வருதா? ஏமாத்துறோம், பொய் வாக்கு சொல்கிறோம், இன்னொருத்தர் நிலத்தை அபகரிக்கிறோம், சம்சாரத்தையே ஏமாத்துறோம். அண்ணன் தம்பி அப்பா மகனுக்கே சண்டை வருதுன்னு. இதுவா வாழ்க்கை? எப்படி வேணாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை கிடையாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படி வேண்டுமானால் வாழ்க்கைங்கிறது. அப்போ உன்னோட வாழ்க்கை ரொம்ப சுருங்கிய வாழ்க்கை. ஒன்று எவனும் ஞாபகம் வைக்க மாட்டேன். பெர்மனெண்ட்டாக ஒன்று ஞாபகம் வைக்கணும்னா நல்ல நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். சார், ஹவு டு பி பெர்மனெண்ட்லி எம்பெடட் இன் சம்படிஸ் மைண்ட். மகாத்மா காந்தி, விவேகானந்தர், ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவங்கெல்லாம் நம்ம மனசில் எப்பவுமே நீங்காத இடத்த பிடிச்சிருக்காங்க. திருப்பூர் குமரன், வ.உ. சிதம்பரம், சி.என். அண்ணாதுரை, ஈவேரா பெரியார், இவங்கெல்லாம் நல்ல வாழ்க்கை. ஜி.டி. நாயுடு, கேஜி நாயுடு, இவங்கெல்லாம் நல்ல வாழ்க்கை நடந்ததுனால தான் இன்னும் அவரை பற்றி பேசுகிறோம். எல்லாமே டெம்பரரி சார். அழகு டெம்பரரி, ஸ்ட்ரென்த்து டெம்பரரி, புகழ் டெம்பரரி, சொத்து டெம்பரரி. ட்வின் டவர்ஸ் 1/2 மணி நேரத்தில் போச்சு அமெரிக்காவில், 5000 பேர் செத்து போயிட்டாங்க. சதாம் ஹுசேன் பவர்ஃபுல் ஃபெலோ, 3 நாள் ஆளை காணும். தயவுசெய்து இந்த மாயையை பார்த்து போகாதீங்க. எது நிரந்தரம் அப்படின்னா, நிரந்தரம் இஸ் தி ரேண்டம் ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் டன் பை ரைச்சியஸ் பீப்புள். நல்லவர்கள் செய்யும் நல்ல காரியங்கள் எப்போவுமே நம்ம மனசில் நிற்கும். ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஒரு ஹெல்த்தை பற்றி ஆரம்பித்தது ஒரு லைஃப் லெசனாகவே பெரிய ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. கடந்த முறை அந்த இன்டர்வியூ நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இந்த முறையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். இந்த இன்டர்வியூ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா நம்ம தமிழ் சமுதாயமே மாறிடும். நிச்சயமாக சார், அப்படியான மாற்றம் உருவாகட்டும், அதை நாமும் எதிர்பார்க்கலாம் சார். என்ன இந்த இன்டர்வியூக்கு கூப்பிட்டதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நன்றி நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Vicura Wellness Clinic. Cool sculpting procedure.